சென்னை வரும் BL சந்தோஷ், OPSக்கு போனை போட்ட அண்ணாமலை மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி. நாளை தமிழ்நாடு வரும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷை சந்திக்க முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் பாஜக அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் OPSஐ இணைக்க பாஜக முயல்வதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் மாதத்தில் சென்னை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார். அதன் பின் மதுரை வந்த அமித்ஷாவை OPS சந்திப்பார் என்று கூறப்பட்டது. ஆனால் அமித்ஷா தரப்பில் OPSக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும், இதன் பின் ஜூலை கடைசி வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வந்தார். அப்போது OPS தரப்பில் பிரதமர் மோடியை வரவேற்க நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடியும் நேரம் கொடுக்கவில்லை. இதனால் ஆதங்கத்தில் இருந்த OPS தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதன் பின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக OPS தரப்பில் அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அடுத்த 2 மணி நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினையும் OPS சந்தித்திருந்தார். அந்த சந்திப்புக்கு பின் அரசியலில் எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என்று தெரிவித்த OPS அதிர்ச்சி கொடுத்தார். இதன் பின் பாஜகவுக்கு எதிராக அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார். இதனிடையே OPS தரப்பில் அண்ணாமலையை தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை மூலமாக பாஜக மேலிடத்தை தொடர்பு கொள்ள முயற்சிகள் நடப்பதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் தென் மாவட்டங்களில் பாஜக வேகமாக வளர்ச்சி பெறுவதற்கும் முக்குளத்தூர் சமூக வாக்குகளை பாஜக அறுவடை செய்ய OPS உடனான கூட்டணி பாஜகவுக்கு முக்கியம் என்று அண்ணாமலைக்கு அனுபவபூர்வமாக அறிவார். மேலும் லோக்சபா தேர்தலில் தென் மாவட்டங்களில் பாஜக 2வது இடத்திற்கு வருவதாக OPS உடனான கூட்டணி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் O. பன்னீர்செல்வம் தரப்பை இணைக்க பாஜக தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் வருவது தெரிய வந்துள்ளது. மேலும் சென்னையில் உள்ள கமலாலயத்தில் தமிழக பாஜகவின் ஆலோசனை கூட்டம் நடக்க உள்ளது. இதற்காக பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் சென்னை வரவுள்ளார். BL சந்தோஷ் மற்றும் அண்ணாமலை இடையிலான உறவு அனைவருக்கும் அறிந்தது ஒன்றுதான். இந்நிலையில் சந்தோஷை சந்திக்க OPS தரப்புக்கு தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இன்று இரவு OPS சென்னைக்கு வர வாய்ப்புள்ளதாக கிடைத்துள்ளது. ஆனால் OPS தரப்பில் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும், தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்த பின் OPS சென்னைக்கு புறப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நமது ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.